வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு அருமையான ஒரு காலை. விஜய் அண்ணா வேற சிஎம் ஆக போறாரு. நண்பர்கள் எல்லாம் உற்சாகமா இருப்பீங்களே. காலையிலே செடிகளை கொஞ்சம் பார்வையிட்டுட்டு எங்க மாமா சென்னையில இருந்து வந்திருந்தாங்க. ஆள் எப்படி மாசா இருக்காரா? என்ன கொஞ்சம் லைட்டா வெக்கப்படுவாரு. அப்படியே மாமாவை கூட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜிம்முக்கு போயிட்டோம். ஜிம்முக்கு போய் பேசிக்கான வார்ம் அப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு சர்க்கியூட் 2.0 தாங்க நம்ம ஒர்க் அவுட். கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு ஜிம் ஜாயின் பண்ணி இன்னையோட 3வது நாள் தாங்க ஆகுது. அதனால எல்லா ஒர்க் அவுட்ஸ்க்கும் ஒரு 2 செட் ஃபுல் பாடிக்கும் பண்ணிட்டு இருந்தேன். எடுத்த உடனே போய் ஹெவியா லிஃப்ட் பண்றது ரொம்ப டேஞ்சர். கொஞ்சம் மினிமம் வெயிட்ஸ்ல லிஃப்ட் பண்ணி பாடியை கொஞ்சம் செட் ஆக விட்டா நல்லா இருக்கும். என் மாமா ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு டி-ஷர்ட்டை கழட்டி அர்னால்டாவே மாறிட்டாரு. பல வருஷமா ரெகுலரா ட்ரெயின் பண்ணி பாடியை பக்காவா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு. எங்க மாமா 30s நெருங்கிட்டாருன்னு சொன்னா நீங்க எல்லாம் நம்புவீங்களா? மாமா, உங்களோட கடுமையான உழைப்புக்கு என்னோட ஹெட்ஸ் ஆஃப். சூப்பரான ஜிம் செஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில மாமா ஜூஸ் குடிச்சிட்டு போலான்னு சொன்னாங்க. வாங்க மாமா, ஹெல்த்தியான ஜூஸா குடிப்பான்னு சொல்லி கூஸ்பெரி வித் ஹனி ஜூஸை போட்டோம். அதாங்க பெரிய நெல்லிக்காய் ஜூஸ். டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்லனாலும் ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் மட்டும் தெரியும். அப்படியே வீட்டுக்கு போய் அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படியே ஷாப்புக்கு போய் தேவையான ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மதியானம் போல என் நண்பன் கர்குலுவை பார்க்க போனேன். அவங்க கூட ஜாலியா கொஞ்ச நேரம் உரையாடி முடிச்சுட்டு வர்ற வழியில ஒரு கேக் கேட்சப் பண்ணேன். என்ன மேட்டர்னா, இன்னைக்கு எங்களோட தலைவர் எங்க டீம் கேப்டன் விக்கி அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கிரவுண்ட்ல வச்சு கேக் கட் பண்றதா எங்களோட பிளான். அதுக்கப்புறம் தான் மேட்சை முடிச்சுட்டு வெற்றியோட செலிப்ரேட் பண்ணுவோம்னு முடிவு பண்ணிட்டோம். வழக்கம் போல டாஸ்ல தோல்வி அடைஞ்சு ஆப்போனன்ட் டீம் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. நாங்களும் பேட்டிங் இறங்கி வெறித்தனமா ரன்னை ஸ்கோர் பண்ணி ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்கோரை போர்ட்ல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மோசம் கிடையாது, கொஞ்சம் டீசென்டான ஸ்கோர் தான். பாத்தீங்களா, எங்க டீமோட ரோஹித் சர்மாவும் எம்.எஸ். தோனியும் பெவிலியன்ல உட்கார்ந்து மேட்சை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே ஆப்போனன்ட் டீம் ஸ்கோரை ஈஸியா சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. வேற வழியே இல்லாம அரை மனசோட எங்க கேப்டன் விக்கி அண்ணனை கேக் கட் பண்ண வச்சாச்சு. என்னதான் நாங்க மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ஒரு டீமா எல்லாரும் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லலாம். அருமையா அன்னைக்கு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியாச்சு. வெற்றிகரமான தோல்வி இன்னைக்கு. அப்படியே நைட்டு ஷாப்புக்கு போய் பார்த்தா நம்ம தூத்துக்குடியில இன்னைக்கு பயங்கரமான புயல் காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேற என்னங்க, ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயாச்சு.